ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்களா? எபிசோட் பார்த்தவங்கெல்லாம் முட்டாளா இல்லை ஷோ பார்க்குறவங்க முட்டாளா அப்படின்னா கண்டிப்பாக நம்மெல்லாம் முட்டாள் தான். பிபி டீம் தான் புத்திசாலி, யார் இல்லைன்னு சொன்னா. அதுலேயே அந்த ஹோஸ்ட் இருக்காரு, அவர் அதி புத்திசாலி. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்பா எப்பேற்பட்ட கண்டஸ்டன்ஸ் தில்லாலங்கடிங்கன்னா தில்லாலங்கடி. அதில் இந்த கமருதீன் மாதிரி ஆளுங்க, அரோரா மாதிரி ஆளுங்க, விக்ரம் மாதிரி ஆளுங்க, கனி மாதிரி ஆளுங்க, சுபி, ரம்யா, இவங்கெல்லாம் எப்படி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க. இவங்க வெளில வந்து இந்த ஷோ பார்க்கும்போது இவங்களுக்கே இவங்களை கண்ணாடியில் பார்த்தா என்ன தோணும்? பாரு உடனே ஒரு கேள்வி வரும், பாரு மட்டும் ஒழுங்காக ஆடுறாளான்னு. அவள் அதை அப்படி தெரிஞ்சு தான் ஆடுறா. அதனால் அவள் வந்து நான் இப்படி தான் ஆடணும்னு பிளான் பண்ணேன், இல்லை மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேருவேன்னு எனக்கு தெரியும், நெகட்டிவ் ஷேடில் தான் நான் ஆடுறேன் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு வாரமாக அந்த நாமினேஷன் வரும்போது, எவிக்ஷன் வரும்போது, அந்த ஹாட் சீட்டில் உட்கார வைக்கும்போது அவளுக்கு அந்த பதட்டம் இருக்குது. ஏன்னா அந்த கேமை வந்து இப்படி தான் ஆடணும்னு அந்த சாய்ஸ் எடுத்துட்டா அந்த சாய்ஸ் ஆப்வியஸாக ஒன்று எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் ஆகும், இல்லை எக்ஸ்ட்ரீம் மைனஸ் ஆகும்னு அவளுக்கு தெரியும். ஒன்று அந்த எண்டுக்கு போகும், இல்லை இந்த எண்டுக்கு வரும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆடவே இல்லை. ஸோ ஒன்று ஜனங்க கிட்ட அது எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ஸாக போகும், செம்ம கேமர்னு. இல்லைனா இவெல்லாம் ஒரு கேமரா அப்படின்னு சீப் லெவலுக்கு அண்டர் எஸ்டிமேஷனில் போகும் அப்படின்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு வழவா குழக்கிறான்னு ஒரு கேம் ஆடவே இல்லை. அதாவது கிரே ஏரியாக்குள்ளே ஒரு கேம் ஆடவே இல்லை. இதை தான் வந்து மஞ்சரி உள்ளே வந்தப்போ சொல்லியிருப்பாங்க ரம்யா கிட்ட. நீ ஏதாவது அந்த இதில் பேசும்போது சொல்லியிருப்பாங்க ஹோட்டல் டாஸ்கில், நீ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தியா, யார் சரி தப்புன்னு ஒரு பஞ்சாயத்துக்கு நடுவில் ஒன்று நீ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கணும்ல, ஒன்று சரிக்கு நின்று இருக்கணும் இல்லை தப்புக்கு நின்று இருக்கணும்ல. இது கூட ஸ்பேஸில் ஒரு பேச்சா போச்சு. அது எப்படி சரிக்கு நிற்கணும் இல்லை தப்புக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் கிரே ஏரியா இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. நீங்கள் வெளியில் லைஃப்பில் லாஜிக்கலாக அதை எடுக்கலாம். நான் வந்து இவங்களும் எனக்கு வேணும் இவங்களும் எனக்கு வேணும், அதனால நான் பட்டும் படாமல் பேசிக்கிறேன், வேணும்னா பேசுகிறேன் இல்லைனா விட்டுறேன், இல்லை மேலோட்டமாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு நீங்கள் லைஃப்பில் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஏன்னா லைஃப்பில் நம்ம சாய்ஸ் தான். பட் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே சாய்ஸே இல்லை, அது மக்களோட சாய்ஸு, டீமோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மள்தான ஒரு சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்று எக்ஸ்ட்ரீம் நல்லவனா தெரியணும், இல்லை எக்ஸ்ட்ரீம் கெட்டவனா தெரியும். ரெண்டுத்துக்கும் நடுவில் கிரே ஏரியாவை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் அந்த கேம்க்குரிய டைட்டில் வின்னிங் மெட்டீரியலாக ஆக முடியாது அப்படின்றது அந்த வீட்டுக்கான எத்திக்ஸ். அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் பாரு தெளிவாக இருக்கா. நான் ஒன்று ஜனங்கிட்ட இப்படி ஆகணும் இல்லை அப்படி ஆகணும், மொத்தம் கேம் ஆடுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுடுவேன்றதுல அவள் தெளிவாக இருக்கா. இந்த விக்ரமோ இல்லை நான் சொன்ன இந்த மற்ற இந்த சபரி இவங்கெல்லாம் என்னன்றாங்கன்னா, இவங்களுக்கு டைட்டில் வின்னிங் மெட்டீரியல் ஆகணுமா, டாப் 3ல வரணுமா, ஆனால் ஜனங்க கிட்ட பாசிட்டிவாக தெரியணுமா, ஆனால் இவங்க கொட்டுறதெல்லாம் உள்ள விஷமா, இவங்க எந்த பஞ்சாயத்துக்கும் போய் நெகட்டிவாக தெரிய மாட்டாங்களா, இல்லைனா வந்து பின்னாடி மட்டும் உட்காந்து காசிப் பேசுவாங்களா, முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காக பாயிண்ட்டை சொல்ல மாட்டாங்களா, பர்சனல் வெஞ்சன்ஸை மட்டும் சொல்லி நாமினேட் பண்ணுவாங்களா, கேம் ஆட மாட்டாங்களா, ஆனால் இவங்களுக்கு டைட்டில் வின்னிங் வேணுமா அப்படின்னா அது எப்படி? இப்போ இந்த அரோராவும் அப்படிதான். அவன் என்ன சொல்றா, இப்போ உங்களுக்கு அந்த சண்டை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, கிச்சனில் அந்த தட்டில் ஏதோ ஃபங்கஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ கிச்சன் ஏரியாக்குள்ளேயே போகாதனே அது சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனால் கமருதீன் இந்த இடத்துல வாண்டடா சண்டை வலிச்சானா, அவன் வாண்டடா சண்டை வலிச்சான். அவன் ஏன் வாண்டடா சண்டை வலிச்சான், அவன் நல்லவன் காட்டிக்கு சண்டை வலிச்சான். ஒன்று நல்லவன் காட்டிக்க சண்டை வலிச்சது ஒன்று, இன்னொன்று அவனோட மேல் ஈகோ அங்கே ஹிட் ஆயிடுச்சு, அதனால சண்டை வலிச்சான். இவன் என்ன நினைச்சிட்டான், பாரு கிட்ட வண்டி ஓட்டுற மாதிரி அரோரா கிட்ட வண்டி ஓட்டிட்டு விட்டுட்டா அவள் கம்முன்னு இருப்பான்னு. ஆனால் அரோரா எப்போ ஸ்டாண்ட் எடுத்து அவள் வந்து திமிர்த்தனத்தெல்லாம் காட்டியிருப்பாள். அந்த 2 நாள் முன்னாடி நடந்த விஷயங்கள், போன வாட்டி அந்த டாஸ்கில் நடந்த விஷயங்கள்லாம் அவள் வந்து விக்ரம் டீமுக்குள்ளே இருந்துன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவள் நிற்கிறப்போ இவனுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் விஷயத்துலையுமே வந்து அரோராக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறேன்ற விஷயத்தில் பார்வை கோட்டை விட்டுருப்பான். பாருக்கு அது ஹர்ட் ஆயிருந்தாலும் அவள் கம்முன்னு போயிடுவா, ரைட்டா? ஆனால் அரோரா வந்து ஹர்ட் ஆனால் கம்முன்னு போகாமல் அவள் என்ன ஆகுறா அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறா. நான் வந்து இதுக்கு மேலே கமருதீன், ஏன்னா நீங்கள் போன வாரம் நான் பேசினதுலேயே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், இந்த சபரி விக்ரம் கனி கூட உட்காந்து பேசுவேன், இனிமேல் நான் அந்த கமருதீன் வினோத்தும் பார்வம் எப்படி வச்சு செய்கிறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பா, ஓகேவா? ஸோ இவ வந்து தனக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அது தன்னோட இமேஜை பாதிக்கும்ன்ற மேல் ஈகோ இவனுக்கு ஹிட் ஆயிடுச்சு, பயமும் வந்துச்சு. ப்ளஸ் இவ எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கிற இடம் எங்கன்னா ஆதிரை கூட சேர்ந்து ஸ்டாண்ட் எடுக்கிறா. ஏற்கனவே ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் வெளில ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஆதிரே ஆகட்டும் திவ்யாவாகட்டும் இவங்கெல்லாம் ஆல்ரெடி கமருதீன் கூட ஹீரோயின் மெட்டீரியலாக நடிச்சவங்க. ஸோ கமருதீன் வந்து இப்படி ரொம்ப அவன் அக்ரஸிவ் அப்படின்னு திவ்யாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்பாங்க. ஆதிரியும் 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயிலில் அரோராவும் ஆதிரியும் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி அதை தான் அந்த வினோத் எடுத்து வைக்கிறாங்க. இவன் வந்து எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கல்யாணம் பண்ணி கேட்குற மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது இவன் இமேஜ் அங்கே டேமேஜ் ஆகுது. அது ஒரு வாட்டி வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணும்போதே, இன்டர்வல் வீக்கெண்டில் போயிட்டு இருக்கும்போதே முட்டிக்கும் ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் சொல்லும்போது ஹோஸ்ட் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து வெளி விஷயங்களை பேசாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொன்னோன்னா இவர் இமேஜ் அங்கே டேமேஜ். இவர் தன்னை ஹீரோவா மாப்பிளையா காட்டிக்கிறாரு. இவ சொல்ற விஷயங்கள், ஆதிரை சொல்ற விஷயங்கள், இல்ல அரோரா கிட்ட இவன் பண்ற விஷயங்கள்
இல்லை பாரு வச்சும் விளையாடுற விளையாட்டு வெளில எப்படி போகணும் இவனுக்கு பதட்டம் இருக்குது. ஆனால் இவன் என்ன மாதிரி யோசிக்கிறான்னா அது நல்ல விதமாக போயிடும், தன்னை ஹீரோவாக ஜனங்க கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறான். அது ஏதோ ஒரு இடத்துல ஆதிரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இப்போ வினோத் விஷயத்துலையுமே வினோத்தை வின்னிங் மெட்டீரியல் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு பாட்டு பாடியே இல்லை கலாய்ச்சிட்டே ஒருத்தர் வின்னர் மெட்டீரியல் ஆக முடியுமா ஒன்றுமே பண்ணாமல் வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு கேம் ஆதிரி ஆடுறான்னா இவனும் எக்ஸ்போஸ் ஆயிடுவான்ற பயம் இருக்குது. ஸோ அது ஆதிரியை மட்டும் தனியாக இருந்தால் இவன் டேரெக்டாக போய் பண்ணிடுவான். அது கூட அரோரா சேரும்போது இப்போ அரோரா கிட்டே இவன் என்னென்னலாம் விளையாட்டு பண்ணான்னு அரோராக்கு தெரியும். இல்லை பார்வை பற்றி அரோரா கிட்ட என்ன சொன்னானோ இவளுக்கு அரோராக்கு தெரியும். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்து ஆதிரியா கிட்ட போகும்போது அது எப்படியா வெளில போகணும் போது தன்னோட இமேஜ் காலியாகும் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல அரோராவும் தனக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்து விளையாட ஆரம்பிக்கும் போது இந்த விக்ரம் குரூப் கூட சேர்ந்தோ இல்லை மற்ற இடத்துல சேர்ந்தோ தன்னை நாமினேட் கூட இல்லை, அவனுக்கு நாமினேஷன்ல வரது பிரச்சனை இல்லை, அவன் நாமினேஷன்ல வந்தாதான் தான் நல்ல கேமர்னு ப்ரூஃப் பண்றதுக்காக தான் பாரு கிட்ட இருக்கான். இந்த நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவனுக்கு நாமினேஷன்ல வரது பிரச்சனை இல்லை, வெளில போறது கூட அவனுக்கு பிரச்சனை இல்லை. வெளில போயிட்டா பார்வால் தான் வெளில வந்துட்டேன் கூட எல்லா இன்டர்வியூல கூச்சமே படாம சொல்லிடுவான் பார்வை. ஆனா அதை பத்தி பாரு கவலைப்பட போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் அதை தான் சொல்ல போறான். அது உள்ளிமே அரோரா கிட்ட சொல்லிட்டான், ஆல்ரெடி அதை சொல்லியிருப்பேன். ஸோ அவனுக்கு வெளில போறதோ நாமினேஷன்ல வரதோ பிரச்சனை இல்லை. இவனுக்கான அந்த ஹீரோ மெட்டீரியல் அடி வாங்கும்ல, இவன் நல்லவன்ற மெட்டீரியல் அடி வாங்கும்ல, அப்ப இவனுக்கான ஒரு கரியர் லைஃப் வரும்போது இவன் வந்து இப்படி பொண்ணுங்களை வச்சு கேம் ஆடான். எஃப்ஜே ஒரு விஷயத்துல ஆதரி பளிச்சுன்னு சொல்லிடுறாங்கல்ல, வீக்கெண்ட்ல சொல்லிடுறாங்கல்ல பளிச்சு. நான் கூட சொல்லியிருப்பேன், நீங்க நாமினேஷன்ல பிளாஸ்மா முன்னாடி நாமினேஷன்ல 4 சவுத்துக்குள்ள சொல்றதை விடவும் பிளாஸ்மால சொல்லுங்க, வீக்கெண்ட்ல ஜனங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஆதிரி இந்த வாரம் பண்ணதுக்கு அந்த விஷயத்துல நான் ஆதிரிக்கு பாராட்டு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எங்க வந்து கமருதீன் 2 பொண்ணுங்களை வச்சு வண்டி ஓட்டி கேம் ஆடுறான் அப்படின்னு ஆதிரி எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டா, இது திவ்யாவும் ஒத்துக்கிட்டா அவன் அக்ரஸிவ் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா பொண்ணையும் கேட்பான் அப்படிங்கிற விஷயத்தையுமே வீக்கெண்ட்ல வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல ஜனங்களுக்கு வந்து ஒரு சொல்லிட்டா அப்படின்னா அந்த பதட்டம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு, தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல அரோரா ஆதிரிய பேச்சை கேட்டதா அரோரா பண்றான் இவன் ஒன்று நினைச்சிட்டு இருக்கான். இல்ல அரோரா சாதாரணமாவே லேஸ் பட்ட ஆள் இல்ல, பாரு மாதிரி விட்டுட்டு போற ஆள் இல்ல. பாரு வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸ்போஸ் பண்ணிடுவா. ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு பாரு உன் விஷயத்துல என்னமோ ஒன்று அந்த லவ் ட்ராப்குள்ள மாட்டிக்கிட்டே இல்லை லவ் இஸ் பிளைண்ட் ஏதோ ஒரு மக்குத்தனமா ஒரு விஷயத்தை அவள் பண்ணிட்டு இருக்கனால உனக்கு எதிராக அவள் ஸ்டாண்ட் எடுக்கல, உன்னை வந்து அவள் நாமினேஷன்ல கூட இத்தனை வாரத்துல போடல, உனக்கு எதிராக அவள் பின்னாடி கூட எதுவுமே பேசல. அந்த ஒரே ஒரு வாட்டியா அவள் பேசினா திவாகர் கிட்ட இல்லைன்னு சொல்லி அது உங்ககிட்டயும் சாரி கேட்டுட்டா. திவாகர் கிட்டே அதை பத்தி பேச வேணாம் நான் அப்பயே சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவள் எங்கேயுமே உன்னை பத்தி தப்பாவும் பேசல. அப்போ வந்து அதே மாதிரி அரோரா விஷயத்துல இந்த பேட் சைன் விஷயம் வரும்போது அதோட அவள் விட்டுட்டா. அவளை போய் நோண்டி எடுத்துட்டு இருந்தது இவ அரோரா தான். போன வாரமா அவளை நாமினேஷன்ல போட்டு அதனே அரோரா கிட்ட கேட்க போய் தான் பிரச்சனையா அப்படின்னும் போது இவளுக்கு பிடிக்கலன்னா என்ன ஸ்டாண்ட் வேணா எடுப்பா. இப்போ பாருக்கு எதிராக எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறாளோ நாளைக்கு நம்மளுக்கு எதிராகவும் ஸ்டாண்ட் எடுத்துட்டா நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுல தான் அவனுக்கான பதட்டம் இன்செக்யூரிட்டி அந்த மேல் ஈகோ ஹிட் ஆனது எல்லாமே. இது இன்னொரு இடத்துல அரோரா வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து நான் வந்து கமருதீனுக்காக தான் பாரு இது பண்ணேன், இதுக்கு மேலே நான் பாரு சும்மா விட மாட்டேன்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று அந்த ஐஸ்கிரீம் விஷயத்துலையுமே ஏதோ ஒன்று கேட்க போய் அது போன வாரம் இந்த வாரம் என் கேமை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ஜஸ்ட் அவன் ஒரு கண்டஸ்டன்ட் தான் சொல்லும்போது இவன் தான் அவளை கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்குறான் இல்லைனா கேர்ள் பெஸ்டியாக பார்க்குறான் அப்படின்னும் போது அதை விட ஒரு லெவல் பெட்டராக பாரு பார்க்குறான்னு சொல்கிறான். ஆமத்தையும் இவன் 2 பொண்ணை வச்சு தான் வண்டி ஓட்டுறான் போது இதில் பாரு அந்த விஷயத்தில் பெருசாக இவனுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான்னு இவன் நம்புறான். ஆனால் அரோரா எடுப்பா அப்படிங்கிறதுல இவன் பயப்படுறான். அதை ஆதிரியை கூட சேர்ந்து எடுக்கும்போது தனக்கு இன்னும் டேமேஜ் ஆயிரும்ன்ற ஒரு இன்செக்யூர் ஃபீலும் இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவளை வாண்டடா உள்ள வம்புக்கு வலிச்சு இவளுக்கு ஒரு பயத்தை அவ எப்படி இவனை பயமுறுத்தினாலோ அதே மாதிரி இவனும் அவளை பயமுறுத்தி நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் அவளை சொல்றதும் அவன் இவளை சொல்றதுமான விஷயங்கள் தான் அங்க நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கிச்சன் ஏரியால. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது 2 பேரை பேர் உன்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும், நானும் உன்னை மாட்டி விட மாட்டேன் நீ என்னை மாட்டி விடாத, 2 பேருமே அப்புறம் 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம்னா நம்ம ரெண்டு பேருமே எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், 2 பேர் இமேஜும் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற பயத்துல அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 பேரும் போட்ட சண்டையும் ஆச்சு, அதுக்கப்புறம் சமாதானமான அந்த சீனையும் பார்த்துருப்போம். அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம முட்டாள் தான், இருந்தாலும் ரிவ்யூவராக இருக்க நாங்கள் இந்த சீசனில் ரொம்பவே முட்டாளாக தான் பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை எங்களுக்கே பைத்தியம் பிடிக்கிற லெவலில் தான் ஷோ போகுது அப்படின்னாலுமே ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமல் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் பிடிச்சோ பிடிக்காமல இருக்கிறத சொல்லி தான் ஆகணுன்ற இடத்துல இவங்களுக்கான அந்த சண்டை ஆரம்பித்த விதம் வந்து வாண்டடாக வந்து கமருதீன் ஆரம்பிக்கிறான். அதில் எக்ஸ்ட்ரீமாக அஃபெக்ட் ஆனது அஃபென்ஸ் ஆனது அரோரா. ஏன்னா இவன் எக்ஸ்ட்ரீம் போவான்னு அவ எதிர்பார்க்கல. நான் அதில் 2மே தில்லாலங்கடி. அப்போ வந்து அப்படி போகும்போது கிச்சன்லயே இல்லாத நீ கிச்சன் பத்தி ஏன் பேசுற, நீ வந்து கிச்சன்ல வேலையா செஞ்ச, 10 வாரம் கிச்சன்லயே வராம தானே தள்ளின, இவ்வளவு நாள் வந்துட்ட அப்படின்னு இவன் சொன்னதும் ஏற்கனவே 5 வாரம் நீ கேமே ஆடல, நீ ஆடின 10 வாரம் கேமும் வந்து என்னையும் பாருவும் வச்சு அந்த மாதிரி சொல்லிதான் ஆடினு பார்வை உள்ள வலிச்சதும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லிக்கணும் கமருதீனுக்கு.
அவள் அரோராவே கேட்பா, உன்னையும் கமருதீன் உன்னையும் பாரு வச்சு கேம் ஆனா 10 வாரம் வந்தேன் ஒன்றுமே ஆடல. ஆமாம் நீ சொல்லு 5 வாரமா நீ ஆடினியா சொல்லு, நீ ஆடல தானே, உன்னால எவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில போனாங்க, திவாகர் இவர் துஷார் வெளில போனது, பிரவீன் வெளில போனது அப்படின்னு சொல்லும்போது, பிரவீன் வெளில போனதுக்கு நான் எங்க காரணம், நான் தான் அந்த வாரம் நாமினேஷன். ஏமா நீ நாமினேஷன்ல இல்லை, ஆனால் மிக்சர் கண்டென்ட்டாக தானே உள்ள இருந்த, மிக்சர் கண்டென்ட் உள்ள இருந்தால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வெளில போவாங்கன்றது அந்த ஷோக்கான ஒரு மாரல் அப்படின்னும் போது, அந்த வீக் நீ நாமினேஷன்ல இல்லை, ஆனால் நீ நாமினேட் பண்ணதெல்லாம் யாரை பண்ணியிருக்க, குரூப்போட சேர்ந்து மிக்சர் கண்டென்ட்டாக பண்ண, ஏன்னா மிக்சர் கண்டென்ட் நீயும் மிக்சர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. நான் பாம்பின் கால் பாம்பறியும்னா நானே இங்கே சும்மா உட்காந்துருக்கேன், நான் எப்படி இன்னொன்று சும்மா உட்காந்துருக்கேன் உங்களை பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல நீ கும்பலோட குரூப்பிசம் சேர்ந்து தானே திவாகர் பாருன்னு நீ ஓட்டிட்டு இருந்த வண்டியை. அப்போ அந்த இடத்துல மாட்டினது பிரவீன் ஒரு ஓட்டில் வந்து அவர் வெளில போனார் அப்படின்னும் ஸ்ட்ராங் கண்டஸ்ட் வெளில போனால் அவன் மீன் பண்ணுறான். இதில் கிச்சன் பக்கமே நீ வரது கிடையாது, கிச்சன் வேலைனாலே நீ ஓடிடுவ, அந்தர் பெல்ட்டி அல்ட்ரா பெல்ட்டி அடிச்சு நீ ஓடிடுவ. இது அந்த ஹோட்டல் டாஸ்க் வரும்போது எத்தனையோ டாஸ்க் வரும்போது கிச்சன் வேலையா எனக்கு வேணாப்பா, கிச்சன் வேலையா எனக்கு வேணாப்பா நீ ஓடுற. நீ நல்லா சிக்கன் சாப்பிடுவேன், நல்லா ஆம்லெட் சாப்பிடுவேன், நல்லா முக்கி இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை நொட்டு எல்லா நொல்லெல்லாம் சொல்லி நல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டேன். பாத்ரூம் கிளீனிங்க்கு போவதை சாண்டாலாம் உட்காந்து பேசினாங்களே, பாத்ரூம் கிளீனிங்க்கு போவேன், ஆனால் அதில் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பாத்ரூம் கிளீன் பண்ண விட்டு நீ இந்த பக்கம் ஒரு ரவுண்டு அந்த பக்கம் ஒரு ரவுண்டு ஊர் சுற்றி வருவே தவிர அங்கே ஒன்றும் உருப்படியாக செய்ய மாட்டேன். இதில் நீ மாட்டணும்னு நிற்கிற இடம் வந்து கிச்சன் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், அதாவது ஹவுஸ் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், வெசல் கிளீனிங் வந்தால் மாட்டுவேன், கிச்சன் ஒர்க் வந்தால் மாட்டுவேன். அதில் தான் நீ கழுவுற மீனா நழுவுற மீனா நீ வந்து சுற்றிக்கிட்டே இருக்க இந்த விக்ரம் மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ கிச்சன் டீமில் வரணுன்றதை அவன் பிடிச்சி வம்பு வலிக்கிறான். ஏன்னா கமருதீன் கூட சாமான் தேய்ச்சிருக்கான், கமருதீன் கூட அவன் சமைக்கல அப்படின்னாலுமே ஹெல்பிங் வேலைலாம் அவனும் செஞ்சிருக்கான். அவன் அந்த வீட்டில் ஜென்ஸ் வந்து நிறைய பேர் அந்த வேலை அமித்ல இருந்து எஃப்ஜேல இருந்து கமருதீன்ல இருந்து எல்லாமே செஞ்சிருக்காங்க. அந்த கிச்சன் பக்கம் வராத இன்னொரு ஆம்பளை யாருன்னா அவன் விக்ரம். சபரி கூட செஞ்சிருக்கான், அந்த விஷயத்துல நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த கிச்சன் பக்கமே வராத ஜென்ஸ் யாருன்னு கேட்டா அது வந்து விக்ரம், கிச்சன் பக்கமே வராத லேடிஸ் யாருன்னு கேட்டா அது அரோரா. ஸோ இது ரெண்டும் வேலையே செய்யாம முக்கியமா அந்த கிச்சன் விஷயங்களை வச்சுதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கனி எல்லாமே வந்து அது ஒரு பிரம்மாஸ்திரம்னு திவாகர் சொன்னது உண்மைதான். இது இந்த சீசன்ல மட்டும் எல்லா சீசன்லயும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிப்பட்ட கிச்சன் வேலையில வந்து சாண்ட்ராலாம் இருக்கும்போது தான் அந்த சாம்பார் ஸ்குவாட்ல நீங்க வந்து கிச்சன்ல மட்டும் வேலை செஞ்சீங்க, எது ஒரு கிரியேட்டிவ் பண்ணலாம்னு இந்த வெண்ணை சொன்னான், இந்த விக்ரம் வெண்ணை. இப்போ வந்துட்டு இதே வெண்ணை வந்து என்ன சொல்றான்னா 2 நாள் முன்னாடி லைவ்ல இது வந்துச்சு, இந்த விக்ரமோ கனியோ, ஏன்னா இப்போ இந்த வாரம் கேப்டன்ஸ் யாருக்கு வரும்னும் போது அவன் விக்ரம் கூட வின் பண்ணலாம் அப்படின்னும் போது கிச்சன் இல்லை யார் வின் பண்ணாலுமே கிச்சன் டீம் போனால் இனிமே கிச்சன் டீம்ல இருந்தால் ஸ்கோர், ஏன்னா அதே கிச்சன் டீம் தான் நல்லா சமைச்சு போட்டாங்க, சாப்பாடு போடுறாங்க, நிறைய நேரம் வேலை செஞ்சாங்கன்னு பெஸ்ட் எத்தனையோ வாட்டி கனிக்கோ சபரிக்கோ எஃப்ஜேக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது